ஒரு துளி, வெறும் ஒரு துளி. அதில் அப்படி என்ன தான் இருக்குது? உயிரா இல்லை உடலா? ஒரு பிரம்மாண்டமே இதில் தான் அடக்கம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை உருவாக்குனது அந்த ஒரு துளி தான். அதே அந்த ஒரு துளி தான் உங்கள் அழிவுக்கும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கூற்றை முன் வைக்கிறாங்க. நம்மளோட சேனலில் கடந்த 2 வாரமாகவே விந்து கட்டுதல், பிரம்மச்சாரியம், விந்து ஸ்தம்பனம் அப்படின்னு பல விஷயங்களை பேசி வந்தோம். இன்றைக்கி அதே வகையில் அதோட சாரத்தின் வழி வரக்கூடிய சித்தர்கள் வளர்த்த விந்து ஜெயம் பற்றி மிக ரகசியமான தகவல்கள் எல்லாம் தெளிவாக பேச போகிறோம். இந்த பதிவுக்கு இறுதியில் சித்தர்கள் கொடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உடச்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன். விந்து விடாத சுய இன்பம், விந்து விடாத உடலுறவு. இதை எப்படி செய்யணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற எல்லா கேள்விக்கும் சித்தர்கள் சொன்ன பதிலை ஒன்று ஒன்றா தொகுத்து சொல்ல போகிறேன். ஒரு 10 நிமிஷம் உங்கள் மனசையும் சரி, உங்கள் மூளையையும் கூர்மையாக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்க. விந்து அப்படின்ற இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் இன்றைக்கி உலகம் இதை வெறும் ஒரு உடல் இச்சையாக மட்டும்தான் பார்க்கு. இந்த விந்துன்ற வார்த்தையை வெறும் காமத்தோட அடையாளமாகவே சுருக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சித்தர்கள் பார்வையில் விந்து அப்படின்றது வெறும் நீர்மம், அதாவது நீர்த்தன்மை கொண்டது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஜீவ ஒளி, காந்த சக்தி அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உடலுக்குள் இருக்கக்கூடிய திரவ வடிவ நெருப்போட ஆற்றல் அப்படின்னு சொல்லி விந்துவை பற்றி விவரிக்கிறாங்க. பொதுவாக நம்ம உண்ணக்கூடிய உணவு இரத்தமாக மாறி, தசையாக மாறி, எலும்பாக மாறி, கடைசியில் மிக நுட்பமான ஒரு சக்தியாக மாறக்கூடிய அந்த சக்தி தான் விந்து. ஒரு சொட்டு விந்து உருவாக நம்மளோட உடல் எவ்வளவு போராட்டம் போராடுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா என்ன? பல நாட்களுடைய உறவு, பல இரவுகளின் ஜீரணம், உடலின் சாரம், இது எல்லாம் பிழியப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த சாரம் தான் விந்து. இதை தான் சித்தர்கள் நாதம் அப்படின்னும் விந்து அப்படின்னும் பிரித்து தெளிவாக பேசினாங்க. இதை வெளியேற்றினா அதுதான் சிற்றின்பம். அதே வகையில் இதை நம்ம உடம்புக்குள்ளேயே சேமித்து மேல் நோக்கி எழுப்புனா அதுதான் பேரின்பம் அப்படின்னு சொல்லி 2 நிலையை அவங்க குறிப்பிட்றாங்க. இந்த விஷயத்தை நான் சொல்லலை, ஆதி தமிழர்கள், ஆதி சித்தர்கள், அதுபோக திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் விந்துவை எப்படி கையாளுறது அப்படின்னு மிக தெளிவாக பாடியிருக்கிறாரு. யார் ஒருவர் விந்துவோட சக்தியை வீணாக்காமல் அதை மேல் நோக்கி எழுப்புகிறாங்களோ அவங்களுடைய உடல் பொன்மேனி போல ஒளிரும் அப்படின்னும், அவங்களுக்கு அந்தமில்லா, அதாவது அழிவில்லாத ஒரு பெரும் சக்தி கிடைக்கும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாங்க. ஒரு வகையில் யோசிச்சு பாருங்கள், வெறும் உடல் இன்பத்திற்காக மட்டும் தினமும் சிறிது சிறிதாக இந்த சுய இன்பத்தின் மூலம் சாகக்கூடிய மனிதன் எந்த பக்கம், அதே சக்தியை அடக்கி உடலையே பொன் போல மாற்றக்கூடிய சித்தர்கள் இந்த பக்கம். போகர் சொல்லாத ரகசியமா, அகத்தியர் தொடாத உச்சமா, இல்லை அகத்தியர் எழுதாத சித்த மருத்துவம் தானா? சித்தர்கள் பயந்த ஒரே ஒரு விஷயம் இந்த உயிர் சக்தியை விரயமாக்குறது தான். விந்து விட்டான் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லி பல மொழிகளை சித்தர்கள் எழுதி வச்சாங்க. இதை வெறும் ஒரு பழமொழியாக மட்டும் பார்க்காம இது ஒரு எச்சரிக்கையோட வடிவமாக தான் அவங்க பல இடத்துல இதை பற்றி குறிப்பிட்டாங்க. சரி, இதை ஏன் கட்டுப்படுத்த முடியலை? இதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற நேரமெல்லாம் நம்ம மனம் சஞ்சலப்பட்டு ஏன் இத்தனை தோல்வி அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்திற்கும் காரணம் நம்ம மனம்தான். விந்து அப்படின்றது மூளையிலிருந்து வரக்கூடிய கட்டளைக்கு அடிபணியக்கூடிய ஒரு வேலைக்காரன். நம்மளோட எண்ணத்தை காமத்தை நோக்கி செலுத்தணும் அப்படின்னா அந்த சக்தி, அதாவது விந்து சக்தி கீழ் நோக்கி பாயும். அதுதான் இயற்கையோட விதியும் கூட. ஆனால் சித்தர்கள் இதுக்கு தான் ஒரு முக்கியமான மாற்றுப்பாதையை அவங்களோட ஏடுகளில் பதிவு பண்ணாங்க. அதுக்கு பெயர் தான் ஊர்த்துவரேதஸ், அதாவது மேல் நோக்கி பாயும் நதி. பொதுவாக நதி அப்படின்றது கடலை நோக்கி தான் பாயும், பள்ளத்தை நோக்கி தான் ஓடும். ஆனால் சித்தரியலில் இந்த ஜீவ நதியை முதுகுத்தண்டு வழியாக நேராக நம்ம மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் வர மேலே ஏற்றும் கலை தான் இந்த ஊர்த்துவரேதஸ். அப்படி இந்த விஷயத்த செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விந்து ஓஜஸ் அப்படின்ற ஒரு மகா சக்தியாக மாறும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. ஓஜஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா என்ன? அதுதான் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசீகரம், நம்ம பேச்சில், நம்மளோட கண்களில் தெரியக்கூடிய ஒரு காந்தம் மற்றும் அந்த காந்தத்துடைய அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை அடையக்கூடிய வழி எப்படி? விந்து ஜெயம் சாத்தியம் தானா அப்படின்னு கேட்டால் சித்தர்கள் இதுக்கு பல வழிமுறைகளை சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அவ்வளவு எளிதான விஷயங்களும் இல்லை. மனப்பிறழ்வு உள்ள மனிதர்களுக்கு இது ஒரு வகையில் ஒத்தும் வராது. முதல் படி உணவு. விந்து ஜெயம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாலே முதல்ல அதை உணவுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய ஏடுகள் சொல்லுது. குறிப்பாக புளிப்பு, காரம், அதிக வெப்பமுள்ள உணவுகள் எல்லாம் நம்ம விந்துவை நீர்த்து போக செய்யும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இதற்கு பெயர் தான் சத்வ உணவு அப்படின்னு சொல்லி ஒரு பெயரும் கொடுக்குறாங்க. மிதமான இயற்கையான உணவு தான் விந்துவை கெட்டிப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. உணவிற்கு அடுத்த பக்கம் 2வது படியாக சித்தர்கள் சொல்லுவது வாசி. சிவவாக்கியர் சொல்கிறது ஓடுகின்ற வாயுவை உள்ளே நிறுத்தி பழகு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு.
மூச்சுக்காற்றுக்கும் நம்மளோட விந்து சக்திக்கும் நேரடி தொடர்பு உண்டு. நம்ம மூச்சோடைய வேகம் குறைந்தால் மனம் அடங்கும். நம்ம மனம் அடங்குனா விந்துவோடைய வேகம் அடங்கும். ஒரு வகையில் காமமும் அடங்கும். இதுதான் சிவவாக்கியர் அவருடைய ஏடுகளின் வழி மிக தெளிவாக பாடலில் எழுதுகிறாரு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுமாமே. திருமந்திரத்தில் திருமூலர் எழுதிய இந்த பாடல் பல விஷயங்களை, பல ரகசியங்களை வெளியே சொல்லுது. நம்ம மூச்சுக்காற்று, அதாவது பிராணன், ஒரு நாளைக்கு 21,600 முறை உள்ளேயும் வெளியேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்கிறாரு. இதில் அதிகப்படியான காற்று நம்மளுடைய பிராணன் வீணாகுவதால் தான் நம்மளுடைய ஆயுள் குறையுது அப்படின்னு சொல்லி பல சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்படி இந்த பிராணனை கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இந்த மூச்சை உள்நிறுத்தி நம்மளோட சுழுமுனை நாடி வழியாக தலை உச்சிக்கு, அதாவது கபாலத்திற்கு ஏற்ற தெரிஞ்சால் அங்குள்ள அமுத ஊற்று சுரக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இதன் மூலம் இப்படி காற்ற ஆள தகுதி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா யமன்னு சொல்லக்கூடிய அந்த காலனே நம்மளை நெருங்க முடியாது அப்படின்னும், அதாவது நரை திரை மூப்பின்றி மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்த பிராணயாமம் அல்லது வாசியோகம் மூலமாக நம்மளோட விந்துவை ஞான தீயாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இதுதான் 2வது படி. 3வது படி நம்மளோட எண்ணம். ஒரு பெண்ணையோ இன்பத்தையோ நினைக்கும் போதெல்லாம் நம்மளோட சக்தி வீணாக தொடங்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக அதீத காம சிந்தனை, காம இச்சையினால் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு அதிக விந்து விரயம் ஏற்படும். அதனால் பல சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. யார் ஒருவன் தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம், இந்த விந்துவை விரயமாக்காமல் முறையாக பயன்படுத்துகிறானோ, பதப்படுத்துகிறானோ, அவனோட சொற்களில் உண்மை பலிக்கும். அவன் நினைத்த காரியமெல்லாம் நடக்கும். பயம் அப்படின்ற ஒன்று அவனை விட்டு விலகி தூர செல்லணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதுபோக உடலில் ஒரு புது புத்துணர்ச்சி ஏற்படும், சோர்வு இருக்காது, தூக்கம் குறையும், நம்மளோட உடலும் சரி மனமும் சரி எப்போதும் விழிப்பு நிலையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்தருடைய ஏடுகள் சொல்லுது. விந்து ஜெயம் அப்படின்றது வெறும் ஆசை அடக்கிறது மட்டும் இல்லை, அது மரணத்தையும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறதுக்கான அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு முதல் படி அப்படின்னு தான் சொல்லணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய காம இச்சை அப்படின்ற அந்த மிருகத்தை கொன்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை எழுப்பும் வழியை தான் சித்தர்கள் பல இடங்களில் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம கடந்த பதிவில் பேசிய பரியாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் முன்ன வந்து நிற்கிது. உடலுறவின் போதும் கூட விந்து விடாமல் அதே உடலுறவை வைத்து எப்படி இறைவனை அடைவது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பல யோகங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே போல் இருக்கக்கூடிய இந்த பரியாங்க யோகம், விந்து ஜெயம், விந்து ஸ்தம்பனம், விந்து கட்டுதல் அப்படின்னு சித்தர்கள் நமக்கு விட்டு கொடுத்த இத்தனை ரகசியங்களையும் நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம், அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றது நம்மளோட மனசில் தான் இருக்குது. விந்து விடாத சுய இன்பம், விந்து விடாத உடலுறவு, இதை எப்படி செய்யணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற எல்லா கேள்விக்கும் பதில் சுய இன்பத்தின் போதும் சரி உடலுறவின் போதும் சரி சித்தர்கள் மிக முக்கியமாக சொல்கிறது நம்மளோட மூச்சு சக்தியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு. அதிகமாக செல்லக்கூடிய அந்த மூச்சை அடக்கி நிறுத்தி சுழுமுனை வழியாக நம்மளோட மேல் நோக்கி, அதாவது சகசிராரத்தின் வழிக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக சுய இன்பத்தின் போது நம்ம உச்சகட்டம் அடையும் போது எப்படி அந்த விந்துவை வெளிவராமல் நம்ம உடலுக்குள்ளேயே மேலெடுப்பது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மூலாதாரம், அதாவது விந்து வெளிவரக்கூடிய அந்த நேரத்தில் மிக விழிப்பு நிலையோட நம்மளுடைய மூலாதாரத்தை மேல் நோக்கி உந்தணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்படி உந்தும்போது கீழ் நோக்கி வெளிவரக்கூடிய அந்த விந்து நேராக நம்ம உடலுக்குள்ளேயே சுழன்று மேல் நோக்கி நம்ம மூச்சோடு கலந்து வெப்பநிலையாக மாறி அது சக்தியாக மாறும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை அடிப்படை முதல் மிக தெளிவாக சித்தர்கள் பல ஏடுகளில் விவரித்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மிக தெளிவான விளக்கமும், இதை எப்படி மிக தெளிவாக செயல்முறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பதிவு உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் விந்து விடாத உடலுறவு, விந்து விடாத சுய இன்பம், இதோட உச்சகட்ட ரகசியத்தை நான் உடைச்சி பேசுகிறேன். ஓம் நம சிவாய.